ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கிராமர் தெரியாமையே இந்த மாதிரி சென்டென்ஸை அவங்க மைண்டில் வச்சுட்டாலே போதும், ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசி அலசத்தலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். Learn well and talk well. Now let's get started the class. First one, அது இருக்கட்டும். இப்போ ஏதாவது தேவையில்லாமல் பேசும்போது அது இருக்கட்டும், இது என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லலாம்? லெட் இட் பி, லெட் இட் பி அப்படி சொல்லலாம். அப்புறம் கூப்பிடுகிறேன். ஏதாவது நம்ம வேலையாக இருக்கும்போது கூப்பிட்டாங்கன்னா நம்ம ஃபோனில் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். கால் யூ பேக், கால் யூ பேக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் கூப்பிடு அப்படின்னு நம்ம அவங்கள சொன்னால் கால் மீ பேக், கால் மீ பேக் அப்படி சொல்லலாம். கிளம்பலாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஜாக்கிரதையாக போ, எங்காவது கிளம்பி போகும்போது கோ சேஃப், கோ சேஃப். இப்போ டெய்லி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது கோ சேஃப் அப்படி சொல்லலாம். அதே கவனமாக பயணம் செய், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சேஃப் ஜேர்னி அப்படி சொல்லலாம். சேஃப் ஜேர்னி. வீட்டில் இருக்கிற, எங்கே இருக்கிற, வேர் யூ ஆர் அப்படி கேட்கும்போது வீட்டில் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ஹோம், ஐ எம் ஹோம் அப்படி சொல்லலாம். இந்த இடத்துல அட், ஐ எம் அட் ஹோம் அப்படி சொல்லுவோம். அந்த அட்டு போடணுங்கிறது நெசசிட்டி கிடையாது. ஐ எம் ஹோம் அப்படி சொன்னாலே அந்த மீனிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கேட்பதற்கு நல்லா இருக்குது. சில பேர் பேசும்போது கேட்குறக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு நடைமுறைப்படுத்த முடியாது, ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது சவுண்ட்ஸ் குட், சவுண்ட்ஸ் குட் அப்படி சொல்லலாம். அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கா அப்படி சொல்லும்போது சி இஸ் ஸோ ஸ்கின்னி, சி இஸ் ஸோ ஸ்கின்னி அப்படி சொல்லலாம். ரொம்ப கஷ்டமாக இல்லை அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த டாஸ்க்கு, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இல்லை அப்படி சொல்லும்போது நாட் ஸோ டிஃபிகல்ட், நாட் ஸோ டிஃபிகல்ட். நன்றியுடன் இரு, பி கிராட்டிடியூட், பி கிராட்டிடியூட். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்கணுன்னா ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம் அப்படி கேட்கலாம். விளையாடாதே, அதாவது ஜோக் அடிக்காதே, அதாவது சீரியஸாக பேசும்போது அவங்க ஒரு காமெடி பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் விளையாடாதே, ஜோக் அடிக்காது, ஸ்டாப் கிடிங், ஸ்டாப் கிடிங் அப்படி சொல்லலாம். உன்னை பொறுத்தது, ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட சஜஷன் கேட்கும்போது அது உன்னை பொறுத்தது அப்படி. இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ. போட்டுப்பார். இப்போது நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்குகிறோம், ஷூஸ் வாங்குகிறோம், ஸ்லிப்பர்ஸ், அது நம்ம போட்டுப்பார் அப்படிங்கும்போது ட்ரை திஸ், ட்ரை திஸ் ஷர்ட், ட்ரை திஸ் ஷூஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா யூ காண்ட் வின், யூ காண்ட் வின். ஒழுங்காக மடி, ஏதாவது மடிக்கணும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒழுங்காக மடி அப்படின்னா ஃபோல்டு ப்ராப்பர்லி, ஃபோல்டு ப்ராப்பர்லி. நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்போது ஐ வில் பை அண்ட் கிவ் யூ, ஐ வில் பை அண்ட் கிவ் யூ அப்படி சொல்லலாம். மீதி இல்லை, நத்திங் லெஃப்ட்டு. மீதி எவ்வளோன்னா மீதியே இல்லை, நத்திங் லெஃப்ட்டு அப்படி சொல்லலாம். நீ அங்கே போயிருந்தாயா, ஹேட் யூ கான் தேர், ஹேட் யூ கான் தேர். எனக்காக, ஃபார் மை ஷேக், ஃபார் மை ஷேக். இல்லவே இல்லை, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். கீப் அசைடு அப்படின்னா பக்கத்தில் வை, அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள்னா பக்கத்தில் வைனா கீப் அசைடு அப்படி சொல்லலாம். ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது மேக் ஏ கால், மேக் ஏ கால். தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்னால் கிராமர் இல்லாமல் பேசுகிறது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண, தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது எதுவுமே இல்லை. அப்போது கீப் ப்ராக்டிஸிங், கீப் ப்ராக்டிஸிங் அந்த மாதிரி சொல்லலாம். I hope this class will be very useful for beginners. Please practice these kind of simple sentences and talk regularly with your friends and family members.
If you like this class means please give your comment in the comment box and share to your friends and relations. Don't forget to subscribe our channel or Sandhya's channel. Thanks for watching. Let us meet on next class.